எல்லோருக்கும் வணக்கம். 2025 வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்குது. 2026 தேர்தல் படி 4வது சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க போகுது நம்ம வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி. இப்போது வேப்பனஹள்ளி தொகுதியினுடைய தலைமை இடம் வேப்பனப்பள்ளி. இந்த வேப்பனப்பள்ளிக்கு பல வசதிகள் ஏற்பட்டிருந்தாலும் இன்னும் பல வசதிகள் ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்குது. பொதுவாக வேப்பனப்பள்ளி சுற்று பகுதியில் தீயணைப்பு நிலையம் எதுவுமே இல்லை. கிருஷ்ணகிரியிலிருந்து தான் தீயணைப்பு படை இங்கே வரணும். அங்கிருந்து வரக்கூடிய நேரத்தை பார்க்கும்போது வந்து சேர்றதுக்கு காலதாமதம் ஏற்படுது. வேப்பனப்பள்ளியில் இருந்து இன்னும் உள்ள தூரமாக இருக்கிற கிராமங்கள் நிறைய இருக்குது. கொங்கனப்பள்ளி, சிங்கிரிப்பள்ளி, எப்பிரி, காசிரிகானப்பள்ளி, சிகரளப்பள்ளி, பதிமடுகு, போடூர், அலையகுந்தானி, அலைய கிருஷ்ணாபுரம், நல்லூர், ஊடுகல்போடு, இப்படி பல பகுதிகள் இருக்குது. இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தீ விபத்துகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர முடியுமா, அவங்கள காப்பாற்ற முடியுமா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நாச்சுக்குப்பம் அடுத்த பண்ணப்பள்ளியில் ஒரு விவசாய கிணத்துல ஒரு விவசாயி தவறி விழுந்துட்டார். அவரை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து தான் தீயணைப்பு படை வந்தது. ஏதோ அவங்க வர்ற வரைக்கும் இவருக்குடைய நல்ல நேரம், இவருடைய அதிர்ஷ்டவசம் சின்ன அடியோடு கிணத்துலையே அவங்க வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தார். அதே ஒரு பெரிய அடியாக இருந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்திருந்தால் அங்கிருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து தீயணைப்பு படை இங்கே வர்றதுக்குள்ள அவருடைய நிலைமையை நாம் நினச்சி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேப்பனப்பள்ளியில் ஒரு பிரபலமான ஒரு ஃபேமஸான ஒரு துணிக்கடை, அந்த துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த துணிக்கடையில் துணிகள் மொத்தமாக தீக்கு இரையாச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் வேப்பனப்பள்ளியில் ஒரு தீயணைப்பு நிலையம் இருந்திருந்தால் உடனடியாக அந்த தீயை போய் கட்டுப்படுத்தியிருக்கலாம், துணிக்கடையை காப்பாற்றிருக்கலாம். இப்படிப்பட்ட பல சம்பவங்களை பார்த்து நம்முடைய நாடுவனப்பள்ளி ஊராட்சியினுடைய முன்னாள் கவுன்சிலர் வி கௌரி சங்கர் அண்ணா அவர்கள் இதை நமக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் வேப்பனப்பள்ளிக்கு வேணும் அப்படின்ட்டு அக்கறை செலுத்தி அவர் அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை மனுவாக அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த கோரிக்கை மனுவுக்கான பதில் வந்திருக்கலாம். அதை நாம் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். வேப்பனப்பள்ளி சாதாரணமான ஊருன்னு நினைக்காம ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய தலைமை இடம் அப்படின்ட்டும், சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் மலைப்பகுதிகளில் இருக்குது அப்படின்ற கருத்தையும் முன் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வேப்பனப்பள்ளிக்கு ஒரு தீ அணைப்பு நிலையம் அவசியமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நாம் இந்த பதிவை கொண்டு வர்றோம். அரசாங்கத்தினுடைய தரப்பு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.